வெல்கம் டு அனிதா சம்பத் விலாக்ஸ். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா துபாய்க்கு பட்டிமன்றம் போயிட்டுருக்கோம். வந்து நேற்றுலேருந்து தூங்கலைங்க. நேற்று காலையில் எஞ்சி ஷூட்டிங் போக ஆரம்பிச்சது. வீட்டுக்கு வந்தும் ஷூட் பண்ணோம், எடிட் பண்ணோம். ஈவினிங் 4 மறுநாள் காலையில் 4 அப்படியே தூங்கலை. பட்டிமன்றம் ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு அப்படியே தூங்காமே பிரபா எனக்காக கார் ஓட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். எஸ், அது கஷ்டம் கிடையாது. நான் இப்போ ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். நான் தூங்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ண வேண்டியது. ஒன்று அந்த ஒர்க்கை பண்ணலாம், இல்லை தூங்கலாம், எனக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அனிதாக்கு அப்படி இல்லை, சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வேறு இருக்குது. போகிற வழியிலே பட்டிமன்றம் நான் சொன்ன மாதிரி பதட்டமாக அதை எழுதுகிற வேலை அதெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ போகிறா. கண்டினியூஸாக அனிதாக்கு இன்னும் ஒரு 8 டேஸ்க்கு வந்து டெய்லி ட்ராவல் இருக்க போகிறா. ஸோ அதோடைய முதல் நாள் துவக்கமாக துபாய் போகிறது. ஓகே, கிளம்பி துபாய் ரீச் பண்ணியாச்சு. நைட்டு 2 o'clock கிளம்புனதுனால நான் பட்டரில் சும்மா வெஜிடபிள்ஸ் மட்டும் சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு துபாய் ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கப்புறமா காலையில் பேக் எடுத்தோடனே அதை சாப்பிட்டுட்டு தான் நான் ஏர்போர்ட்லேருந்து வெளியே போனேன். ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இவ்வளோ விஷயமும் பண்ணேன். ஆனால் இறங்கினதுக்கப்புறம் துபாயில் நல்லாவே கட்டுன்னு சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. சாப்பிட்டுட்டேன். துபாய் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. ரோடுவேஸ்லாம் செம்மையாக இருக்கும் அங்கே. அண்ட் போனோடனே நேராக ஹோட்டல் செக்இன் பண்ண போயிட்டேன். எங்களுக்கு வந்து மேரியட் ஹோட்டல் வந்து போட்டிருந்தாங்க. செம்ம பிரம்மாண்டமான ஹோட்டலாக இருந்தது. அண்ட் எப்பயுமே கல்ஃப் கண்ட்ரீஸில் போனால் இப்படி ஒன்று வச்சுருப்பாங்க. அராபிக்கான்னு நினைக்கிறேன் இந்த காஃபி பேர். அதில் எந்த ஒரு சர்க்கரையுமே இருக்காது. பிளாக் காஃபி மாதிரி இருக்கும். டேட்ஸ் தனியாக கொடுப்பாங்க. நம்ம இந்த காஃபி ஊற்றிக்கிட்டு இந்த கசப்புக்கு இனிப்பாக நம்ம வந்து டேட்ஸை தான் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கணும். ஸோ அந்த காலத்துலலாம் இந்த சக்கரை கண்டுபிடிக்க முன்னாடிருந்தே இந்த ட்ரெண்ட் இருக்குது போல். இப்போ வரைக்கும் அதை வந்து பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு வந்து ரூம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால் அதை ஓரமாக எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். லெஃப்ட்டில் பார்த்திங்களா அந்த ஒரு கூரை மாதிரி போட்டு கீழே ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்கல்ல. இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து திருவிழா செட்டப் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம், ஓலைக்கூரை போட்டு உள்ளே ஏதாவது கடைகள் வைப்போம்ல, அந்த மாதிரி தான் அந்த துணியில் அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா. அது அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டைலில் ஒரு பழமையான ஒரு ஸ்டைல் அது அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இந்த காஃபியை குடிச்சிட்டு எனக்கு ரூம் கிடச்சிருச்சு. அப்புறமா ரூமுக்கு போயிட்டேன். ரூம் எல்லாமே செம்ம பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது. ஸோ தேடி கண்டுபிடிச்சி என்னோடய ரூமுக்கு வந்தாச்சு. வாங்க என்னோடய ரூம் டூரை உங்களுக்கு நான் காட்டுறேன். கைஸ், ரூம்குள்ளே வந்தாச்சு. செம்மையாக இருக்குங்க. ரூமு வேறு லெவலில் இருக்குது. பிரபா வந்து வரல ஆக்சுவலி இன்னைக்கு. ஆனால் வந்து சத்தியமாக வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து அவன் இல்லைன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. ரூம் டூர் வாங்க காட்டுறேன். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அழகாக இங்கே வந்து சூப்பர் மிரர் கொடுத்துருக்காங்க. இங்கே உட்காந்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்பா இன்றைக்கி வந்து எனக்கு பட்டிமன்றம் ரெடி ஆகிறதுக்கு சூப்பர் இடம் கிடச்சிருச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே சேஃப் லாக், பாஸ்போர்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் ட்ரெஸ்லாம் வச்சுக்கலாம். ஆஹா, அயன் போர்டு இருக்குது. அயன் பாக்ஸும் இருக்கா, சூப்பர். நான் வேறு எடுத்துகிட்டு வந்தேன் அயன் பாக்ஸு. அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூமே வந்து ஏதோ கடல் மாதிரி இருக்குது பாருங்க. பக்கம் இது இருக்கா, 2 பேர் பல் தேய்க்கிற மாதிரி பாத் டாப். அப்புறம் இது இருக்குது. இங்கே மட்டும் எப்போயுமே கல்ஃபில் 2 இருக்கும். ஃபஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் எதுக்கு எதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். இது வந்து லெக் வாஷ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 6 o'clock ஆச்சுன்னா கால் வாஷ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேயே சில பேர் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பேசினில் கால் எடுத்து போட்டுலாம் சில கேர்ள்ஸ்லாம் வாஷ் பண்ணலாம் நான் பார்த்துருக்கேன். வாஷ் பேசினில், லேடிஸ் டாய்லெட்டில். ஸோ அந்த மாதிரி இது வந்து மேபி அந்த கால் கண்டிப்பாக 6 o'clock க்ளீனாக இருக்கணுங்கிறது ஒரு கல்ச்சர் என்ன தெரில. ஸோ கல்ஃபில் வந்து எல்லாமே முஸ்லீம்ஸ் தானே அதிகம். அதனால் எல்லாருக்குமே அது அதிகபட்சம் தேவைப்படுறதுனால அவங்க இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ரெஸ்ட் ரூமு. இது வந்து நம்ம எப்படி வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்தால் இந்த மாதிரி சோனா பாத் மாதிரி உட்காந்தே குளிக்கிறது, கிரானைட்டோட குளிக்கிற இடம் வச்சுருக்காங்க. ஓ, டிஸ்கோ. ஓகே, இங்கே நம்ம பேக்ஸ் வச்சுக்கிற இடம். அப்படியே வந்தால் ரூமை பாருங்கள், வேறு லெவல். நான் 100 வாட்டி கூட சொல்வேன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து பெட் சூப்பராக பின்னாடி கப்பல் மாதிரிலாம் வச்சு. அப்புறம் இங்கே வந்து ஸ்டடி ரூம். அப்புறம் இந்த பக்கம் பெரிய மிரர். இங்கே ரெடியானால் தான் கரெக்டாக இருக்கும் பட்டிமன்றம். வெளிச்சம் கரெக்டாக இருக்குது. இங்கே ரெடி ஆகிக்கலாம். அப்புறம் வந்து கீழே நிறைய வார்ட்ரோப்ஸ். அப்புறம் சூப்பர் சோஃபா செட். அப்புறம் அப்படியே போனால் இங்கே பாருங்கள், கீழே வரைக்கும் ஓப்பன் தான். ஃபுல்லாக வந்து வியூ சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், ரோடெல்லாம் தெரியுதா பாருங்கள், வண்டிலாம் போயிட்டுருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சூப்பர். போன வாட்டி நாங்கள் ஒரு துபாய் ஹோட்டலில் இருந்தோம். அது வந்து ரொம்ப பெரிய ஹோட்டல். பட் ஸ்டில் அதை விட இது என்னமோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. துபாய் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் சூப்பராக நம்மளை இன்வைட் பண்ணுதுப்பா.
தேங்க்யூ ஸோ மச். கோமதி அக்காவுக்கு ரொம்ப நன்றிகள். கோமதி அக்கா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் வந்து இந்த துபாய் பட்டிமன்றம்க்கு வந்து என்னை சூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தோட நடுவர் எஸ்வி சேகர் சார். ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் வந்து நானும் வினோதினி மேம் ஆக்ட்ரஸ் அவங்களும் 4 பேர் துபாயிலேருந்தே பேசுகிறவங்க. கைஸ் பட்டிமன்ற கேங் நாங்கள் தான் விமென்ஸ் கேங் கலக்க போகிறோம் இன்னைக்கு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வினோதினி மேம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் 2 பேரும் சொல்லுங்க. என் பேரு வனிதா ஜெய்தி. நானும் ரொம்ப சந்தோஷம் அனிதாவை பார்த்தது, வினோதினியை பார்த்தது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஷோ எப்படி இருக்கும். மேம் மேம் லக்ஷ்மி பிரியா. லக்ஷ்மி பிரியா ஆனா எல்லாரும் எல்பி தான் கூடுவாங்க. எல்லாருக்கும் ஹாய். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாங்க வந்து துபாய்க்கு வந்திருக்கோம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் அனிதா சம்பத் அவர்களும் ஃபர்ஸ்ட் மேடை ஏற போறோம். மேம் இல்ல மறந்துட்டீங்களா? விகடன் நான் மேடை ஏறி இருக்கோம். விட்டு ஏறணும். விகடன்ல வந்து 2 பேரும் ஒரே அணிக்கு பேசணும். இப்ப பட்டிமன்றத்துல 2 பேரும் வந்து எதிரணிட்ட பேசணும். ஆனா நாங்க 2 பேரும் ஒரே அணி. ஆமா ஆக்சுவலி மனசளவுல பார்த்தா நாங்க 4 பேர் ஒரே அணிதான். அவஸ்தை அணிதான். ஆனா வேற வழியில எங்களுக்கு போட்டாங்க. 4 பேரும் ஒரே அணி அவஸ்தைதான். நான் அவஸ்தை இல்ல, ஆனந்தம் தான். என்னால பேச கூட முடியல அவஸ்தை. கைஸ் இப்போ தான் நான் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன். டீமே நமக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் இந்த இதோட வந்து இந்த பெரிய ஈவெண்ட்டோட ஸ்பான்சரும் கூட. இவங்க எல்லாமே இங்கே எந்த ஈவெண்ட்டுமே கிடையாது. ஸோ வந்து பராக், நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பராக் ஹோட்டலு. சத்தியமாக எதிர்பார்க்கல லெமன் ரைஸ் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. இங்கெல்லாம் துபாய்னா என்ன நினைப்போம், இங்கே இருக்க ஃபுட்ஸ் தான் இங்கே டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்போம். ஆத்தென்டிக்காக இருக்குது. லெமன் சாதம் சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் டயட் இருக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து இல்லை ஒருத்தருக்கே இவ்வளோ மீல்ஸ் வந்துருச்சு சாப்பிட்ருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணேன், லெமன் ரைஸ் வந்து 1 ஸ்பூன் தான் சாப்பிட்டேன். இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வந்து லெமன் ரைஸ் ஒன்றும் கிட போகிறது கிடையாது. அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பரா வச்சுருக்காங்க. புதினா ரைஸு கொத்தமல்லி ரைஸான்னு தெரில. என்னது இது? ஓ இது நான்வெஜ் ஸ்மெல் வருது. முருங்கைக்காவோட சேர்த்து ஒரு நான்வெஜ் ஸ்மெல் மாதிரி வருது. அப்புறம் இது வந்து ரசம். ஆனால் ரசம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். கீரை பொரியல் நிறையா இருக்குது, ஃபைபர். அதனால கீரை நான் நிறையா வச்சுருக்கேன். ஸோ இந்த பொரியல் ஏன்னா மார்னிங் வந்து நான் கொஞ்சம் கூட கார்ப் சாப்பிடல, வெறும் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்டேன். ஸோ எனக்கு அந்த கோட்டா இருக்குது. ஸோ அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே அப்புறமா என்னோடய ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி ரெடி ஆக வேண்டிய டைம் வந்தாச்சு. மேலே வந்து ஆக்சுவலி நாங்கள் அந்த ரூமுக்கு போன ரீசன் வந்து ஃபுல்லாக எல்லோரும் இந்த இன்டர்வியூவில் இந்த பட்டிமன்றத்தில் என்ன பேச போகிறோம், ஒவ்வொருத்தரோட பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அண்ட் நடுவரும் எங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பேசுங்கன்னு. ஸோ அதோட அந்த ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் தான் நடந்தது. வந்து நான் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பட்டுப்புடவை வந்து நான் சேலமில் எடுத்தேன், கொண்டலாம்பட்டியில் எம் நாகராஜன் சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே எடுத்தேன். ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போயாச்சு. ஈவெண்ட் நடக்கிற வென்யூக்கு போயாச்சு. இது பேர் வந்து ஐ திங்க் மாடர்ன் ஜெம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல். ஐ திங்க் நான் நேம் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கூல் வந்து சூப்பராக இருந்தது. அவங்களோட ஆடிட்டோரியம் அண்ட் பசங்கள்லாம் செம்ம எந்துவாக சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களே பார்த்திங்கன்னா அம்மா பொண்ணு ஆடினாங்க, நிறைய குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பராக ஆடினாங்க. அண்ட் அவங்களே வந்து பாட்டு போட்டிக்கு துபாயிலே நல்லா பாடக்கூடியவங்களாக இருக்காங்க இல்லையா, இந்த டீமில் அவங்களாம் நல்லா பாடிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்களா பேரண்ட்ஸ் ஆடுறாங்களாம். நான் ரொம்ப நேரமாக குட்டீஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்யோன்யத்திற்கும் எடுத்துக்காட்டான தம்பதி இவர்கள் 1974 நாடக மேடையில் தொடங்கி பின்னர் படிப்படியாக அண்ட் அதுக்கப்புறம் எஸ்வி சேகர் சார் அவர்களை வந்து கௌரவிச்சாங்க. அப்புறம் கண்ணன் ரவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ஒரு பிக் ஷாட் இருக்காங்க. ஸோ அவங்கள கௌரவிச்சாங்க. அவங்களும் நம்ம பட்டிமன்றத்தோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ஸ். அதுக்கப்புறம் என்னோட இன்ட்ரோ இருந்துச்சு. குறிப்பாக சன்னியூஸ் செய்தி வாசிப்பாளராக பிரபலமானவர் இவர். இவருடைய திறமையான பேச்சாற்றலையும் கம்பீரமான குரலையும் கண்டு வியக்காதவர்கள் இல்லை. பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 பங்கேற்று பல கோடி மக்களின் கவனத்தை ஈர்த்தார். தனது நடன திறமையினால் பிக் பாஸ் ஜோடி நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னரும் ஆனார். பட்டிமன்ற பேச்சாளர், தொகுப்பாளர், நடிகர், பல லட்சம் ஃபாலோவர்ஸை கொண்ட இன்ஃப்ளூயன்சர், கலர் கலராக பாட்டுக்கு ஏற்றவாறு ட்ரெஸ்ஸை மாற்றி போடும் ரீல்ஸுக்காகவே காத்து கொண்டிருக்கும் பல ஃபேன்ஸை கொண்டவர். பெண்களுக்காக கேர்ள்ஸ் ஒன்லி ட்ரிப் என்ற ட்ரெண்டை பிரபலப்படுத்தியவரும் இவரே. சுருக்கமாக செய்தித்துறையில் தொடங்கி சின்னத்திரை, வெள்ளித்திரை மற்றும் சமூக வலைதளங்களில் ஒரு பன்முக பிரபலம் அனிதா சம்பத் அவர்களை பொங்கல் சிறப்பு பட்டிமன்ற பேச்சாளராக வரவேற்பது பெருமிதம் கொள்கிறது நமது கலாட்டா குழுவின்
அனிதா சம்பந்தங்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவரை மரியாதை செய்வதற்காக மேக்ஸ்வெல் குழுமத்திலிருந்து ரெப்ரசன்டேட்டிவ். எஸ், அதுக்கப்புறமா நடந்ததுக்கெல்லாம் எங்ககிட்ட விஷுவல்ஸே இல்லை, எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்புறமா பட்டிமன்றம் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ATK ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். ரீசெண்டாக கூட நீங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய துபாய் ஹோட்டல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி அது அவர் ஹோட்டல் கிடையாது. நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த கண்ணன் ரவி சார்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே பாருங்கள் கண்ணன் ரவி குரூப்னு வருது, இவங்களோட ஹோட்டல் அது. அதில் மாதம்பட்டி அவர்கள் வந்து ஒரு ஷெஃபாக வந்து அவரும் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த ஹோட்டல் போயிருந்தோம். டிஷ்ஷஸ்லாம் செம்மையாக இருந்தது, சூப்பர் ரெசிபீஸ் எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போனால் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரூம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஒன்லி வந்து விஐபிஸ் மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே வர முடியும். ஸோ அந்த ரூம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் ரூமுமே வந்து LED பண்ணியிருந்தாங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே LED அண்ட் கிளாஸ் தான். அதில் வந்து புலி வர மாதிரி, நேச்சர் இருக்க மாதிரி, ஐஸ் இருக்க மாதிரி, இந்த மாதிரிலாம் செம்மையாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உள்ளே போனோன்னே அப்படியே வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஓகே, வாங்க இந்த A2K ஸ்கொயர் இந்த ஹோட்டல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப கிராண்டியராக நல்லா நம்மளோட பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இது துபாய்ன்னு சொன்னாலே நீங்கள் நம்ப மாட்டீங்க. கம்ப்ளீட்டாக வந்து பாரம்பரிய திங்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் ஒரு தேரில் ஆரம்பித்து நம்ம ஊர் பாட்டிங்களோட ஓவியங்கள் ஆரம்பித்து இந்த மேலே இருக்கிற அந்த குட்டி குட்டி டிசைன்ஸ் ஆரம்பித்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி முகப்பாக வந்து ஒரு கதவு மாதிரி ஒரு தூண் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்தந்த தூணுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டேட்லேருந்து வந்தவங்க அங்கே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து கேரளா ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு தூண். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கேரளா பீப்புள் வந்தாங்கன்னா அவங்க இங்கே இருந்துக்கலாம். அதனால தான் A2K ஸ்கொயர்னு பேர். ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் கேரளா அப்படிங்கிறது இதோட நேம். அண்ட் மேலே இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட மன்னர்களோட ஃபோட்டோஸு இங்கே மஸ்ட்டு. எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க மன்னர்கள் ஃபோட்டோ இருக்கும். இது லிஃப்ட்டை விட்டு நீங்கள் வந்த உடனே இருக்கிறதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கதகளி இருக்கும், அந்த செண்டமேளம் இருக்கும், அவங்களோட அந்த படகு போட்டு அந்த காம்படிஷன் நடக்கும்ல அது இருக்கும், எல்லாமே இங்கே இருக்கும். அந்த கதகளி இருக்கும், காந்தாரா இருக்கும், கோகோனட் ட்ரீ இருக்கும், அப்புறம் நம்மளோட கோவில்கள் இருக்கும், தஞ்சைக்கு பெரிய கோவில் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. சூப்பராக அது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தான் என்னோடய ஃபேவரட் இடம். இங்கே பாருங்கள் பரதநாட்டியம், அப்புறமா தேர், குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வந்தீங்கன்னா பேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு பப் மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு பப் போகிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. பட் ஸ்டில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பப்பை சுற்றி காட்டணும் வந்ததுக்கு அப்படின்றதுனால நான் உள்ளே போய் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த பசங்கள்லாம் பப்பில் நம்ம காட்டுறோமே வெக்கப்படுவாங்கன்னு பார்த்தா எனக்கு ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க உள்ளே. ஸோ இங்கே துபாய்ன்றனால இங்கே ரொம்பவே காமன். ஸோ நான் இப்போ எடுக்கும்போது டைம் வந்து நைட் ஒரு 2 o'clock 2:30 இருக்கும். ஏன்னா எங்கள் பட்டிமன்றம் முடிஞ்சதே 1 மணிக்கு தான். அப்புறம் உள்ளே போனால் இங்கே இருக்கவங்களாம் நல்லா ஜாலியாக நான் வீடியோ எடுக்கிறேன்னொடனே டான்ஸ்லாம் ஆடி காட்டிகிட்டு இருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ செம்மையாக ஆடுறாங்கன்னு. அதில் நம்ம ஊர் தம்பி ஒருத்தர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடம் சும்மா உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்றதுக்காக காட்டுறேன். இந்த பப் பேர் வந்து பேந்தர், துபாயில் இருக்குது. நீங்கள் சும்மா துபாய் விசிட் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு நைட் உங்களுக்கு சும்மா ஃப்ரீயாக ஒரு பப் விசிட் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு ப்ரீமியம் பப் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வரலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கேபினாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஒரு கேபின் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதுதான் ATK ஸ்கொயர் அண்ட் இது வந்து பேந்தர் பை கண்ணன் ரவி சார், கண்ணன் ரவி குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவர் ஒரு தமிழர் தான், அதுவே நமக்கு ரொம்ப பெருமை. துபாயில் இவ்வளோ. அண்ட் அடுத்த நாள் வந்து நான் ஒரு ஆடுக்காக கிளம்பிட்டேன். பிளாக் டியூலிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூக்கடை. ஸோ அங்கே நிறைய பொக்கே பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஊரில் இருக்க எல்லா கிராண்ட் வெட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் இங்கே இருந்தால் பூக்கள் வந்து போகும். இந்த இடம் பார்த்திங்களா, துபாயிலேயே நான் பச்சை பசேல்னு பார்த்த ஒரே இடம் இதாங்க. நிறைய பூ செடி கொடின்னு இருந்தது. அதனால் அதை தனியாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஓகே, எடுத்தோன்னே இந்த மாலுக்கு தான் போனேன். இந்த மாலோட பேர் தெரிஞ்சதுன்னா துபாயிலேருந்து இடத்த பார்க்குறீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாலோட பேரை நான் சரியாக மறந்துட்டேன். ஏதோ சென்ட்ரல் சம்திங் வருது, நான் மறந்துட்டேன். Let's go outside, the snow is falling down and every child is having so much fun. நான் வந்து பிளாக் துலிப் அப்படின்னு ஒரு கடைக்கு வந்து இப்போது ஒரு ஆடுக்காக வந்திருக்கேன். இவங்க வந்து நமக்கு ஸ்பான்சரும் கூட, நம்ம பட்டிமன்றம். சூப்பராக வச்சுருக்காங்க கடை. 35 இயர்ஸாக இருக்காங்களாம். அப்புறமா UAEயில் மொத்தம் 22 ரீட்டைல் ஷாப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ இருக்கிறது வந்து அந்த லூலு மாலில் இருக்கிறது. இது பேர் சிலிகான் சம்திங் மால் சொன்னாங்க, அதுக்குள்ளே இருக்குது. பிளாக் துலிப் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த ரூம் காட்டவா? அந்த ரூம் ஃபுல்லாக எந்த ஃப்ளாஸ்க்கெலாம் ஓவர் குளிர் தேவையோ அதெல்லாம் வந்து அந்த ஃப்ளாஸ்லாம் செக்ரிகேட் பண்ணி இந்த ரூம்குள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே போக முடியலங்க. அந்த KFCலாம் சிக்கன் வைக்கிற ரூம் மாதிரி செம்மையாக குளிருது. சூப்பராக இருக்காங்க அவங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு.
இவர் பேர் வந்து துலாவான். அப்போவே நான் நினச்சேன் துலாம் ராசி மாதிரி வச்சுருக்காரு துலான்ட்டு. அப்புறமா சொல்கிறாரு லிப்ரா என் ராசி அதனாலன்னு சொல்லிட்டு. அப்புறம் கரெக்ட், நானும் லிப்ரா தான் அப்படின்னு சொன்னேன். நான் சூப்பராக அரேஞ்ச் பண்ணுறாங்க அழகாக. ஓகே, அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி நாங்கள் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் ஜுவல் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். வினோதினி மேம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு சும்மா கலெக்ஷன்ஸ்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வினோதினி மேம் வந்து வளையல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து வளையல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து வளையல் அப்படின்னாலே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிஜமாவே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் டீனகர்லையும் போய் பார்த்துட்டு வந்தேன். எந்த இடத்துலையுமே வந்து இவ்வளோ வளையல் பார்த்ததில்ல. இங்கே நிஜமாவே நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் செயின்ஸும் சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. துபாய்க்கும் சென்னைக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன்ஸில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அவங்க ஒரு பிராண்ட் அப்படிங்கிறனால உள்ளே இருக்க எல்லா டிசைன்ஸுமே வந்து சேம் பிராண்டு சேம் டிசைன்ஸ் தான். சென்னையிலையும் இருக்குது, துபாயிலையும் இருக்குது. பட் வந்து அவங்க தங்க ரேட்டும் உலகம் முழுக்க ஒரே ரேட்டு தான். ஸோ அதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வராது. எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னா டேக்ஸில் தான். ஸோ துபாயில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால ஒரு பவுன் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ பவுன், நீங்கள் ஒரு 2 பவுன் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து 10,000 ரூபாய் சேவ் பண்ணலாம். 1 பவுன் வாங்குறீங்கன்னா 5,000 ரூபாய் to 6,000 ரூபாய் சேவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கணக்கு. இப்படி தான் நான் போன வாட்டி 2 பவுன் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு 10 to 11,000 எனக்கு வந்து கம்மியாச்சு. அவுச், கீழே தள்ளி விட்டேன். ரொம்ப பயந்துட்டேன் உடஞ்சிருக்குமோன்னு. பட் உடையில, அவங்க ஸ்வீட் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஓகே, வினோதினி மேம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸையே பாதி ஷேர் வாங்க வந்திருக்காங்க. ஆமாம், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் வந்து கோல்டும் வாங்க முடியாது, டைமண்ட்ஸும் வாங்க முடியாது. ஷேர் மலபார் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் வேணா மேலே அப்படிங்கிறது வந்து வேணா அவ்வளோதான் நம்மகிட்ட ஷேர் இருக்குது. ஏன்னா வயிறில் காலையிலேருந்து வயிறு கொடக்கூடாது. அதனால் இதெல்லாம் வந்து இந்த பாரும் நம்ம வாங்க முடியாது, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அதனால மலை அப்படிங்கிறத வேணா எடுத்துக்கலாம். எந்த மலை போனா ஏதோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. நம்மகிட்ட இங்கே வாங்குறதுக்கு கோடிலாம் இல்லை, நம்மளே ஒரு பெரிய கோடியில் இருக்கோம். அதனால ஏதோ பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். ஆனால் வந்த இடத்துல இது ஒரு அழகான வந்து ஒரு பை கிடச்சிது. அந்த பை உள்ள நீங்கள் நகை இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸோடைய ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸ் உள்ள வச்சுருக்கேன். இவ்வளோதான் நான் வந்ததுக்கு. அதெல்லாம் இல்லை, அக்கா சூப்பராக ஒரு வளையல் வாங்கியிருக்காங்க. சூப்பராக செலக்ட் பண்ணி. எங்களுக்கு ஆக்சுவலி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. ஆனால் நாங்கள் எப்படி காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. அதான் இந்த நேரத்தில் நம்ம காஃபி குடிச்சு நிம்மதியாக இருக்கும். நான் பேக் வேறு போய் பண்ணணும். ஆமாம், அதாவது நாங்கள்லாம் இந்தியாவிலே பல ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி நான் போயிருக்கேன். இன்னைக்கு வந்து துபாயில் அக்கா அதனால் இன்னொரு ஃப்ளைட் போட்டுக்கலாம். துபாய் காசுக்கு போட முடியுமா இன்னொரு ஃப்ளைட்டு? துபாய் காசை போட முடியுமா? துபாயோட காஸ்ட்டுக்கு இன்னொரு ஃப்ளைட் போட முடியுமா உடனே? துபாய் காசுக்கு நம்ம எதுக்கு போடுறோம்? நம்மளை இங்கே கூட்டு வந்தவங்க தான் போட்டுருக்கோம். நம்ம மிஸ் பண்ணதுக்கு அவங்க எப்படி போடுவாங்க? நம்ம மிஸ் பண்ணதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு நீங்கள் எங்களை அப்போவே நீங்கள் கூப்பிட்டுருக்கணும். நீங்கள் இதை பற்றிலாம் சொல்ல மாட்டீங்களா? எங்கள் ஊரில் நாங்கள் பேசி உள்ள போயிருக்கோம். துபாய் காஸ்டியூம் போட்டிருக்கோம். கதாநாயகன் போய் பாரு. நீங்கள் சொல்கிறது காஸ்டியூம், நாங்கள் சொல்கிறது துபாய் காஸ்ட். எஸ். ஓகே, அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்துட்டு நான் கிளம்புன லட்சணம் தான் இது. நான் அவ்வளோ கூலாக ஃபஸ்ட்டு வந்து நகையை வாங்க போயிடலாம், அப்புறமா வந்து நான் பேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். ஏன்னா எடுத்தோடனே பேக் பண்ணோன்னா நான் கண்டிப்பாக டிலே பண்ணுவேன், நகை வாங்க போகிறதுக்கு டிராஃபிக் ஆகிடும்னு சொல்லிட்டு. சரி நம்ம பேக் கூட டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டேன். கடைசியில் செம்ம லேட் ஆகிடுச்சு. எல்லாருமே பேக் பண்ணி பேகெல்லாம் ரிசப்ஷனில் வச்சுட்டு தான் நகை வாங்கவே வந்தாங்க. வந்தோன்னே அனிதான்னு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. செம்ம ஸ்பீடாக ரெடியாகி கிளம்பி போனேன் நான். அட உடுங்கடா சங்கு, நான் தண்ட சோறு கிங்கு, தமிழ் இஸ் மை மதர் டங்கு, ஐ அம் சிங்கிள் அண்ட் ஐ அம் யங். அட உடுங்கடா. ஏர்போர்ட்டுக்கு லாஸ்ட் மினிட்ல ஓடி வந்தாச்சு. அப்புறம் இந்த ப்ரோ தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஸ்பெஷலாக கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டாங்க. எண்டு கேட் வரைக்கும் போகிற வரைக்கும் எங்கள் கூட வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே நீங்கள் ஏர்போர்ட்டில் நான் பார்த்துட்டு இருக்க இடத்த அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கோங்க. ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும் துபாய் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும். நான் நிறைய பிளான் பண்ணேங்க. சரி துபாயில் உங்களுக்கு எல்லாம் காட்டலான்னு சொல்லிட்டு. ஒன்று, நம்ம இந்த அவசரத்திலே இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துடுது டக்குன்னு. அப்படியே வீடியோ எடுக்கிற டைமில் சில இடத்துல எடுக்க முடியாதுன்றாங்க, சில இடத்துல நாய்ஸியாக இருக்குது, பேச முடியல, மைக் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் மோஸ்ட்லி இந்த விலாகில் எல்லாம் பேச முடியல. ஆனால் ஓவராலாக இங்கே வரும்போது என்ன ஆச்சுங்கிறது மட்டும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோ நாங்கள் முடிஞ்சிருச்சு துபாயோட ஒர்க்கு ட்ரிப்பு. கரெக்டாக வந்து ஒரே ஒரு நாள், கரெக்டாக ஒரு நாள் வந்தோம், ஈவினிங் ஃபங்க்ஷன் பண்ணோம், மறுநாள் ஈவினிங் கிளம்புறோம். கரெக்டாக ஒரு நாள் தான். ஆனால் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணோம். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. மக்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க.
ஸோ வந்து ரொம்ப நன்றி துபாய் மக்கள் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோ இவ்வளோ நேரம் சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. இதில் பட்டிமன்றம் வந்த மக்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்ச கமெண்ட் கூட பண்ணுங்கள் நீங்கள் துபாயிலேருந்து பார்க்குறவங்களா இருந்தால். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் கிளம்பிட்டோம்.